மே 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ள நிலையில மே 2ஆம் தேதி தேர்தல் பார்வையாளர்கள் வருகை தர இருக்கிறார்கள். 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழகம் அல்லாத வெளி மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் தான் தேர்தல் பார்வையாளர்கள். வாக்கு எண்ணிக்கைக்கான தேர்தல் பார்வையாளர்கள் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகத்துக்கு வர உள்ளார்கள். 62 மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற உள்ளது. முதலில் தபால் வாக்குகள் 8 மணிக்கு எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து 8:30 மணி அளவுல EVM வாக்குப்பதிவு இயந்திரத்த பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இந்த வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்கோ தேர்தல் பார்வையாளர்கள் என்ற அடிப்படையில வாக்கு எண்ணிக்கைக்கான தேர்தல் பார்வையாளர்கள் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்களாக வெளி மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் எல்லாம் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான பார்வையாளர்கள் தமிழகத்துக்கு மே 2ஆம் தேதி வருகை தந்து 3ஆம் தேதியிலிருந்து ஆயத்த பணிகளை மேற்கொள்வார்கள். மே 4ஆம் தேதி 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற உள்ள நிலையில இவர்களுடைய மேற்பார்வையில தான் கண்காணிப்பு பணியில வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கையை முறையாக நடத்தி முடித்து முடிவுகளை அறிவிப்பதற்குண்டான நடவடிக்கையாக தேர்தல் ஆணையம் மே 2ஆம் தேதி தேர்தல் பார்வையாளர்களை தமிழகத்துக்கு அனுப்பி வைக்க உள்ளது. அதன் அடிப்படையில் தான் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் தமிழகத்துக்கு வருகை வந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள உள்ளார்கள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இவர்களுடைய மேற்பார்வையில நடைபெற உள்ளது அப்படிங்கிறத தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.